ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து பாடிப்போம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதுகளில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுக்க பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மரியாளுக்கு கர்த்தர் சொன்னதை அவன் என்ன செய்கிறா? ஷேர் பண்ணுறா. யார்கிட்ட? அன்னாள் கிட்ட ஷேர் பண்ணுறா, எலிசபெத்திட்ட ஷேர் பண்ணுறா. இப்போ அவன் சொல்கிறா, கர்த்தரால் சொல்லப்பட்டது என்ன செய்வது? நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணது, உங்களுக்கு என்று சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சகலவற்றையும் நிறைவேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவேற்ற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். நிறைவேற்ற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இந்த ஆத்துமா எப்போதுமே என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆத்மாவாக இருக்கணும். பல அவளுடைய சூழ்நிலை நார்மலான சூழ்நிலை அவளுக்கு இல்லை. அவளுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை. இப்போ என்னென்னா, அவளுக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அதுக்குள் தூதன் தோன்றி ஆவியானவர் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. திருமணத்துக்கு முன்பதாகவே ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட அவ சொல்கிறா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிப்பதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அதை யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் எல்லா நேரங்களிலும் அவனுடைய எல்லா சூழ்நிலையும் அவன் என்ன செய்யலை? அவன் எந்த பாவமும் அவன் செய்யவே இல்லை. அவன் நாவினால எந்த பாவமும் செய்யலை. அவன் கர்த்தரை என்ன பண்ணாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ இன்றைக்கி நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லி ஜோமனும், ஆண்டவரே என் ஆத்துமா கர்த்தரை எப்போதுமே மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்குள்ளே எப்பொழுதுமே அந்த தேவனை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்துகிற அந்த ஆவினாலே நிரப்புவீராக. சூழ்நிலைகள் மாறலாம். ஹல்லேலூயா. மனசு மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு வேறு விதமாய் கூட சில இடத்துல காணப்படலாம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததியாக தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள்ள அந்த ஆவியின் நிறைவை கர்த்தர் தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. என் ஆவி என் இரட்சகராகி தேவனுக்குள் என்ன செய்தாம்? களி கூறுகிறது. அப்போ நம்முடைய ஆத்மா மட்டும் மகிமைப்படுத்தினா போதாது. என் ஸ்பிரிட், என்னுடைய ஆவி என்ன செய்யணும்? எப்போதுமே ஆண்டுக்குள்ளே ஒரு களி கூறுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைனா என்னாச்சு என்ன அது நம்மளை பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடுவாங்கன்னு சொல்லியிருக்கல. என்ன அந்த பெருமூச்சு விடும்போதே என்னத்தை போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஆவினால் வருகிற அந்த களி கூறுதல். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தினார், இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நான் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு இந்த ஆவி நிறைவை கர்த்தர் எனக்கு தருவாராக. சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம்னுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களிகூற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை களிகூற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய ஆவியில் ஒரு கலிகூறுதல் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவியில் ஒரு கலிகூறுதல் வரட்டும் ஐயா. எங்கள் ஆவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு கலிகூறுதலை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆவியில் கபடம் வந்துடக்கூடாது. எங்கள் ஆவியில் கள்ளம் வந்துடக்கூடாது. எங்கள் ஆவியில் விரக்தி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவில பெருமை வந்துடக்கூடாது. ஆவில எங்களுக்கு ஒரு எளிமையையும் தேவன் தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை
பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. இது அடிமையின் தாழ்மை என்ன செய்கிறாரா நோக்கி பார்க்க. இப்போ நம்முடைய அந்த அடிமைனா யாருன்னு ஆண்டதுக்கு அடிமை, அதுதான் மீனிங். அதுக்கு அடிமைனா எங்கேயோ அடிமையாக இருந்தால் அப்படி கிடையாது. இந்த ஒரு அடிமையாய் நான் உங்களுக்கு இருக்கிறேன், என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துருக்கிற நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு தாழ்மையின் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உயர 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 நமக்குள்ள தாழ்மை அதிகமாய் காணப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உயருறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை என்ன செய்யணும்? நமக்குள்ளே உண்டாகணும். ஹல்லேலூயா. நம்ம அதான் பவுல் சொல்கிறாரு, முதல் சொல்கிறாரு, அவர் வளர வளர சொல்கிறாரு, நான் பாவிகளின் பிரதான பாவியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி தானே? அப்புறம் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பார்க்கல நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு இருந்து பேசினவங்க, சாப்பிட்டவங்க, தூங்கினவங்க, நடந்தவங்க, போனவங்க, கண்கூடாக இயேசுவை கண்டவர்கள், இயேசுவின் கரத்தை பிடித்தவர்கள், இயேசுவோடு உட்கார்ந்து அவருடைய சரீரத்தை அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தொட்டுலாம் பார்த்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இயேசுவோடு இருந்த பாக்கியத்தை அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் பெற்றாங்க. ஆனால் பவுல் என்ன செய்யலை? இயேசு மரித்ததுக்கு அப்புறம் தான் பவுல் இயேசுவை நம்புகிறான். அதெல்லாம் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நான் பிரதான அப்போஸ்தலன் கிடையாது, நான் எல்லாரையும் பார்க்க நான் யாராக இருக்கிறேன்? நான் சிறியவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வளர வளர நமக்குள்ளே என்ன வரணும்? பெரிய பெரிய ஊழியக்காரங்க பாருங்களா, அவங்க பேசும்போது அவங்களுடைய அந்த அந்த வேர்டே குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க அப்படி தாழ்மையாக பேசுவாங்க. நிறைவானவங்க எப்போவுமே எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரங்களை பார்க்கும்போது, ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது அந்த தாழ்மையின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. ஹல்லேலூயா. ரொம்ப ஹம்பிள். வளர வளர நமக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த தாழ்மையை நோக்கி பார்த்தார். நம்ம வளரும் போது நமக்குள்ளே அதிகமாக தேவைப்படுவது தாழ்மை தான். ஏன்னா வளரும் போது நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது, நமக்குள்ளே வேறு எந்த கேரக்டரும் வந்துடக்கூடாது. அப்போ மரியாள் சொல்கிறாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தா. சில நேரங்களில் நம்மளை யாராவது நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி தெரியும், யாராவது நம்மளை கொஞ்சம் அசட்டை பண்ணுற மாதிரி தெரியும். அப்போல்லாம் தோணும், ஆண்டவரேன்னு தோணும். ஆனாலும் எதுலலாம் நீங்கள் அடிமையாய் அந்த தாழ்மையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நோக்கி பார்க்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் தாழ்மையாய் இருக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமையாய் ஒப்பு கொடுத்த நாங்கள், உமக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்த நாங்கள், இன்னும் எங்களுக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை ஊற்றுவீராக ராஜா. நாங்கள் வளர வளர எங்களுக்குள்ள தாழ்மை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே சொல்றார், நான் சிறுகவும் அவர் பெருகவுமே நான் விரும்புகிறேன், எங்களுக்குள்ள அந்த ஆவி நிறைவை தருவீராக. ஹல்லேலூயா. பவுலை போல எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மரியாளுக்கு தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இது முதல் எல்லா சந்ததிகளும், அப்போ நம்ம இப்படி வளர்ந்து வரும்போது எல்லா சந்ததிகளும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவதி. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த இப்படி தேவனுக்குள்ளே வளரும்போது, கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கும்போது நம்மளை அநேகர் பாக்கியவதி என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். அடுத்ததாக, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமையானவர் அவர் யாரு? மரியாளுக்கு அற்புதம் செய்தவர் யாரு? வல்லமை உள்ளவர். இஸ் மைட்டி பவர் காட். அவருக்குள்ள ஆல் மைட்டி, அவருக்குள்ள அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த வல்லமை நிறைந்தவர் மரியாளுக்குள்ள அந்த வல்லமையை வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வல்லமை நிறைந்தவர் நமக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வல்லமையானவரே, எனக்குள் வந்து அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக, எனக்குள் வந்து அந்த ஆவி நிறைவை ஊற்றுவீராக. ரீமானா ஷக்க ரபாலபா, ரீமானா ரதுனிமி ஆங்கரிமி கரபலபா. வல்லமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, இந்த வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. நாங்கள் இன்னும் வல்லமையாய் 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 எழுந்து ஜொலிக்க கிருபை தருவீராக.
ஹalleluya ஹalleluya. வல்லமையானவர் மகிமையானவைகளை எல்லாருடைய வாழ்க்கையில செய்வீராக ராஜா. எல்லாருடைய குடும்பத்தில் செய்வீராகப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வீராக ராஜா. ஒவ்வொரு ஊழியங்களிலும் அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் வல்லமையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உங்க மகிமை விளங்கும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஐயா. சோதரம் சோதரம் ஐயா. அந்த வல்லமையானவர் வல்லமையான அபிஷேகத்தை என்ன செஞ்சாரா? மரியாளுக்குள்ளே கொடுத்தார். ஹalleluya. அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நேரத்தில். இல்லைன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? ஐயோ இப்படி ஆயிட்டேன்ட்டு மறைஞ்சு எங்கேயாவது போய் ஒரு காட்டில் போய் வாழ போயிடுவாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி இப்படி வாழ்கிறது பேர் என்ன ஆகும் சொல்லிட்டு. ஆனால் அவளுக்குள்ள அந்த வல்லமையானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டபடினால் அவள் தைரியமாக எழும்பி என்ன செய்கிறா? யோசிப்போடு கூட தேசத்துலாம் தங்கி இருக்கிறா அவள். அப்படி தானே? அங்கே குடி மதிப்பு எழுதப்படும் போது தான் ஊருக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே தான் அவளுக்கு பிரசவ காலம் நேரிடுகிறது என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ அந்த வல்லமையான நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் தளர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்குள்ளே மகிமையானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். சிலர் இரக்கமே வராது. சிலருக்குள்ள அடி மேலே அடிக்க தான் தோணும். பிள்ளைங்க பாருங்க, அடித்து அழும், திருப்பி 4 அடிக்க தான் சிலருக்கு தோணும். இரக்கம் என்ன செய்யாது? இரக்கமில்லாத சுபாவம். நம்ம உலகத்தில் பார்க்குறோம்ல, இரக்கமில்லாத மனிதர்கள், பிறரை அடித்து உதைத்து இரக்கமில்லாத குணம், மனுஷனை துண்டு துண்டா மீனை கூறு போடுற மாதிரி கூறு போடுற இரக்கமில்லாத குணம், அப்படி மிருக சுபாவம் மனுஷனுக்குள்ள வந்துடுது. அதனால தாவீது சொல்றாரு, துஷ்ட மனுஷ கையிலிருந்து என்னை நீங்க என்ன செய்யுங்க? என்னை விடுதலையாக்கும், என்னை பாதுகாத்து கொள்ளும், ரட்சித்து கொள்ளும். துஷ்ட மனுஷர்கள், துஷ்ட மிருகம்னு கேள்விப்பட்டிருக்கோம் தானே? ஆனால் மனுஷன் எப்படி இருக்கிறான் இப்போ இந்த காலங்களில்? துஷ்டத்தனமான துஷ்ட ஆவிகள். இப்போ இந்த இரக்கமில்லாத தன்மை மனிதனுக்குள் இருக்கிற தன்மை என்ன? இரக்கமில்லாத தன்மை. குழந்தைகளை திருடிட்டு போய் என்ன செய்யறானுங்க? கண்ணை கெடுத்து காலை உடைச்சி அவனுக்கு ஒரு ஆதாயத்துக்காக என்னொருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியே நாசப்படுத்துகிற இப்போ இரக்க குணம் இல்லாதவர்கள். அது இரக்க சுபாவம் நமக்குள்ள வரணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு நன்மை செய்வதில் இரக்கம் உள்ளவங்களாக மாறணும். ஒருத்தங்க உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டுச்சு. எனக்கு காலையில் எத்தனை தடவை தான் இந்த பிள்ளை இப்படி அடிக்கடி சிக்கில் விழுவாங்க ஆண்டவரேன்னு ஜோமன்ட்டு இருந்தேன். இப்போ அந்த இரக்கம், ஒரு நபரை பார்க்கும்போது நமக்குள்ள இரக்கம், ஒருத்தவங்க பலவீனத்தை பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம் வரணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாராக இருக்கிறாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நமக்கு கொஞ்சோண்டு தான் நமக்கு இருக்குது, அது கூட சில நேரத்தில் இருக்காமல் கூட போயிடுது. ஆனால் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம் அவருக்கு யாருக்கு இருக்குது? இரக்கம் அவருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்தில் எப்போதுமே இருக்கணும். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய காரியங்களில், தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் வாழ்கிற நாம் எப்போதுமே பயந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த அதாவது பயத்தின் ஆவி, அது வேறு, அந்த ஸ்பிரிட் கிடையாது. நான் சொல்கிறது தேவ பிள்ளைகள் எப்போதுமே கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற நாம் பயந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஐயோ, நான் இப்படி பேசினா சரியா, நான் இப்படி யோசிச்சா சரியா, நான் இப்படி பார்த்தா சரியா, நான் இப்படி நடந்து கொண்டா சரியா, ஒவ்வொரு என்னுடைய செயல் இது சரியா, பயந்து வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தானே? அப்போ அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்குதா? பயந்து இருக்கிறவர்களுக்கு. நம்மளோட மட்டும் போகலை, நம்முடைய தலைமுறைக்கும் வருது. நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோன்னா அவருடைய இரக்கம் எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தயை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்குள்ள அந்த ஆவியை ஊற்றுவீராக ராஜா. இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இரக்கம் உள்ளவர்களாக என்னை மாற்றுவீராக ராஜா. ஆமேன். ஒரு வசனம் ரொம்ப நான் யோசிப்பேன். அவர் யார் மேல் இரக்கமுள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பாராம். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ என்னங்க பண்ணுறது? அப்போ அவர் யார் மேலே இறக்கம் வைக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேலே தான் இறக்கம் வைப்பாராம். அப்போ அவர் இறக்கம் வைக்கிற அளவுக்கு நம்ம யாராக மாறணும்?
நம்ம அந்த அந்த இரக்கத்தை பெருமளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து மாறணுமா. இப்போ அவளுக்கு சித்தம் நம்மளை பார்த்த உடனே நம்மக்கிட்ட என்ன கிடைக்கணும், அவளுடைய இரக்கம் வந்துடணும். இப்போ அங்கே சிலது கொஞ்சம் ஏதாவது அட்டகாசம் பண்ணால் கூட அது மேலே ஒரு இறக்குறாங்க. சில வந்து என் பிள்ளை அப்படி பண்ணுறான், கஷ்டமாக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து அந்த பிள்ளைங்களை பார்த்தா நான் திட்டவே மாட்டேன். நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே திட்ட மாட்டேங்கிறீங்களே. அதுங்களை பார்த்தோன்னா இறக்கம் வந்துடும் நமக்கு. அது என்னன்னு அப்போ அந்த பிள்ளைங்க அதை வாங்குது ஆண்டுகிட்டேருந்து, இறக்கத்தை சம்பாதிக்குது. சில பிள்ளைங்களை பார்க்குறப்பெல்லாம் திட்டணும்னு தோணும். ஏன்னா எங்கேயோ இரக்கத்தை இன்னும் வாங்காமல் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததியாக இன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். எந்த புயத்தினால? அவருடைய புயத்தினால. அந்த புயத்தை பற்றி நீங்கள் படிக்கணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜேர்னி எடுத்துக்கணும். கானான் ஜேர்னி. அந்த டெசர்ட் வழியாக, அந்த வனாந்திர வழியாக எங்கே போகிறாங்க? த்ரூ டெசர்ட் வழியாக கானானுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அவருடைய பராக்கிரமத்தை அங்கே சொல்கிறார்ல, நான் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நான் தகப்பனை போல தூக்கி சுமந்தேன் அப்படிங்கிறார் அவர். அப்போ அவருடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையா இருக்கிறவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை, நமக்குள்ள அந்த அகந்தையான சிந்தைகள் சில வெளியே அகந்தையாக காமிக்க மாட்டாங்க, உள்ள என்ன செய்யும்? உள்ள அகந்தை இருக்கும். வெளியே பார்த்தா இல்லை பாஸ்டர்மா, இல்லைம்மா, இல்லை சிஸ்டர், ஆனால் உள்ள எப்படி இருக்கும்? நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உள்ள எப்படி இருப்பாங்க? அப்படியே ஸ்ட்ராங்காக அகந்தையாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதை தான் தெளிவாக சொல்லு, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்கள் என்ன செய்வார் ஆண்டவர்? அப்போ இன்னைக்கு நமக்குள்ள இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அகந்தையான சிந்தை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதை குறித்ததான அகந்தை நமக்குள்ள வந்துடக்கூடாது. தம்முடைய புயத்தினாலே அவர் பராக்கிரமம் செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களில் எல்லாத்துலேயுமே அவருடைய புயம் பராக்கிரமம் செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம வெத்து வெட்டு தான், நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நம்ம போனால் ஒரு மாற்றம் வராது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட வந்துட்டா போதும். அவருடைய பராக்கிரமம் நமக்கு உண்டு. அவருடைய புயம் நமக்கு பராக்கிரமத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படும், தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்கள் நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அப்படி இப்படி அவங்களெல்லாம் தள்ளிடுவார் ஆண்டவர். அதான் நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் என்ன செய்வேன், அங்கேருந்து கீழே தள்ளுவேன் அப்படிங்கிறாரு. நீ கடலுக்கு அடியில் போனாலும் நான் உனக்கு கடிக்க பாம்பு அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. பின்ன என்ன, நான் பலவான், நாங்கள் யார் பரிசுத்தவாட்டி சொல்லலாம். அதில் ரொம்ப நாங்கள் யார் தெரியுமா எப்போ அவர் ஆசனத்தில் என்ன செஞ்சிருவாரா? அந்த 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 சேர், அந்த த்ரோன் சொல்லுவாங்க, அந்த சிங்காசனம் அதில் தள்ளிடுவாராம். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த பலவான்களுடைய பலவான்களுடைய புத்திரர். யாருடைய புத்திரர்? தேவன் தான் பலவான், அவருடைய புத்திரர்கள் தான் நம்மெல்லாம். ஆனால் நம்முடைய மாம்சீக பலத்தை பலமென்று எண்ணக்கூடாது. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து என்ன செய்வாங்க? மேன்மை பாராட்டுவார்கள். இன்றைக்கி நம்ம மாம்சத்தை பலவான எண்ணி பாருங்க. நான் இப்படிலாம் செய்வேன் தெரியுமா? அவ்வளோதான், ஒரு தலைவலி வரும், ஒரு காய்ச்சல் வரும், ஃப்ளாட்டு, எழும்பவே முடியாது. ஆனால் பலன், நான் அடிக்கடி சொல்லுவேன், பலன் நம்முடைய சரீரத்தில் இல்லை, பலன் தேவன்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா சரீரத்தை பார்த்தா நம்ம எழும்பி நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாக தான் இருக்கணும் சரீர பலவீனத்தை பார்த்தா. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால நான் பலவானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லி ஜோமனுங்க பார்க்கலாம். நான் பலவானாக இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினால் அவர் எனக்குள் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பலவான்கள் மேன்மை பாராட்டினா நீங்கள் கவலைப்படாதுங்க. யாராவது ரொம்ப நீங்கள் ஐயோ அவங்க ரொம்ப பலவான், பணத்தில் பலவான், படிப்பில் பலவான், அவங்க சொத்துக்களில் பலவான், அவங்களுடைய வேலையில் பலவான், சரீரத்தில் பலவான், கவலைப்படாதுங்க. அதை விட பலவீனமான எனக்குள்ளே கர்த்தருடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை பலவானாய் வைத்திருக்கிறார். தாழ்மையானவர்களை
அவர் உயர்த்துகிறார். நமக்குள்ள எப்போதுமே என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்னேன், அந்த தாழ்மை. அது சும்மா நம்ம ஜெபிக்கிறதுனால மட்டும் வராது. ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் நம்மை அதை கடைப்பிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த உம்முடைய பலனை ஊற்றுவீராக. தாழ்மையான உயர்த்தினீரே ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் பலன் கொடுக்கலன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலனாய் வருவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை என்ன செஞ்சாராம், வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசியா இருக்கிறவங்களை என்ன செய்ய போறார் ஆண்டவர், நன்மையினால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை தருவார். சொல்லுங்க எல்லாரும், பெஸ்ட் சாப்பாடு சொல்லுங்க. நல்ல பெஸ்ட் சாப்பாடு அது தருவார். நம்ம அந்த பசியுள்ள, அது எப்படி பசியா இருக்கிறவங்க ஆண்டு என்ன பசி இருக்கணுமா, நீதியின் மேல் பசித்தாக நமக்கு இருக்கணும். என்ன வெறும் வயிற்று பசியிலே வாழக்கூடாது வாழ்க்கை. கர்த்தருக்காக நீதி செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது செயல்படணும், கர்த்தருக்காக வாழணும். வைராக்கியம், இந்த நீதி மேலே பசித்தாகத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, அப்போ அந்த நன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அவங்க தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால மேன்மை பாராட்டலாம், ஆனால் அவர்கள் என்ன செய்வாரா, வெறுமையாய் அனுப்பிவிடுவார். சிலருக்கு பாங்க எங்கேருந்து தான் நன்மை வருதுன்னே தெரியாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு 2 நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது என்ன, கர்த்தரால் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. கை வைத்து ஜோமனுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களை வைத்து ஜோமனுக்கு ஆண்டவரே, எங்களை நன்மையினால் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்கப்பா. எங்களுடைய வாயை நன்மையினால் நிரப்புங்க, எங்கள் சரீரத்தை நன்மையால் நிரப்புங்க, எங்கள் குடும்பத்தில் கணவன் பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் நன்மையினால் நிரப்புங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்திலே தேவன் நன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. சபையிலே தேவன் நன்மைகள் வருவதாக, ஊழியங்களே தேவன் நன்மைகள் வெளிப்படுவதாக. நன்மையினால் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பெருமை பாராட்டுறவங்க எப்படி போயிடுவாங்களா, அவங்க வெறுமையாய், அவங்க 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 விதைச்சாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, கையில் அவங்களுக்கு நன்மை கிடைக்காது. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு அறுவடை. ஆனால் ஐஸ்வர்யம் இருக்குது, பெருமை பாராட்டுனா அங்கே என்னது, வெறுமை வந்துடும். நம்ம எதை குறித்தும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கத்தை செய்ய நினைத்து, தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இதை யார் சொல்றா, எலிசபெத் ஸ்டார்ட் பண்றா, மரியாள் முடிக்கிறா. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. அல்லேலூயா. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஆதியாகமத்திலே சொல்லிட்டாரு, ஸ்திரீயின் வித்து என்ன செய்யும், பிசாசின் தலையே நசுக்கும். ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அவர். பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் நிமித்தம், ஒரு ஆபிரகாம் நிமித்தம், எவ்வளோ ஒரு கிரேசியஸ் பாருங்க. ஒரு ஆபிரகாம் நிமித்தம் சந்ததிக்கு ஆசீர்வாதம். இப்போ ஒரு நபர், நீங்கள் தான் இப்போ இந்த முதல் தலைமுறையாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ எங்களை நாங்கள் 2ஆம் தலைமுறை, எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, நாங்கள் 2ஆம் தலைமுறை, எங்கள் பிள்ளைங்க 3ஆம் தலைமுறை. ஊழியத்தில் நாங்கள் முதல் தலைமுறை, பிள்ளைங்க 2ஆம் தலைமுறை. சிலர் இப்போ தான் நீங்கள் முதல் தலைமுறையாக ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு ஆபிரகாம், நீங்கள் தான் என்ன செய்யணும், நீங்கள் தான் பிதாக்கள். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் தான் யார், நீங்கள் தான் உங்கள் சந்ததிக்கு பிதாக்கள். அப்போ நீங்கள் தேவன்கிட்ட இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதில் அவ்வளோ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2ஆம் சந்ததி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸோட பிள்ளைங்க அதுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எப்படியும் ஆண்ட தட்டி கிட்டி அதுங்க லைஃப்பை ஒரு கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த தாய் தகப்பனுடைய அந்த ஜபத்தினால. ஆனால் முதல் தலைமுறையாக இருக்கிற நாம், சரியா, நாங்கள் ஊழியத்தில் அப்படி தான், முதல் தலைமுறை ஊழியத்தில். 2ஆம் தலைமுறை அது உள்ளவங்களாம் எப்படி இல்லாமல் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சட்டு நடந்துடும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கைக்கூடி வந்துடும். அவங்க கொஞ்சம் தான் போராடுவாங்க, ஆனால் ரொம்ப
அவங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக கைக்கூடி வரும். இப்போ நமக்குலாம் வராதா? அப்படி கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிரயம் செலுத்தணும். ஹல்லேலூயா. முதல் தலைமுறைகள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக கிரயம் செலுத்தணும். ஆமென். நான் சொல்றதுமே புரியுது? ஹல்லேலூயா. அதனால முதல் தலைமுறை தான் ஆபிரகாம். ஊழியத்தில் முதல் தலைமுறையா, விசுவாசியில் முதல் தலைமுறையா நீங்கள் தான் ஆபிரகாம். நீங்கள் நின்று அந்த சந்ததிக்காக கட்டணும். இப்போ உங்கள் தியாகம் அதிகமாக இருக்கணும், உங்கள் செயல்பாடு அதிகமாக இருக்கணும், உங்கள் ஜெபம் அதிகமாக இருக்கணும், உங்களுடைய வேதத்தினுடைய அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கணும், நீங்கள் தேவன்கிட்ட இரக்கம் வாங்குவது அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அந்த இரக்கத்தை மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம சந்ததி அதில் நிற்கும். தாவீது இரக்கம் வாங்கினா தாவீது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த யார்? யூதா கோத்திரமும் பெஞ்சமின் ரெண்டும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை பெஞ்சமின் சொல்லுவாங்க, யூதா தான் சொல்லுவாங்க. அதிகமாக யூதா கோத்திரத்தை தான் சொல்லுவாங்க அங்கே. அல்லேலூயா. அந்த கோத்திரம் தான். மீதி எல்லாருமே தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பாருங்கள், 10 தனியாக போயிடுச்சு, யூதா மட்டும் தனியாக நிற்குது. இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ தன்னந்தனியாக இருந்தாலும் கர்த்தர் அந்த ஒரு கோத்திரத்தை பிரகாசிக்க பண்ணி இந்த காலம் வரைக்கும் அந்த யூதா கோத்திரம் இன்னும் பிரகாசித்து கொண்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு 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 தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், ஒரு தகப்பனாகிய தாவீது நிமித்தம். சரியா? அப்போ தகப்பன் எவ்வளோ முக்கியம் பாருங்க. தகப்பனுக்குள்ள தாய் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு முதல் தலைமுறையாக ரட்சிக்கப்பட்ட நாம் ஆபிரகாம் சந்ததியாக எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததியாக நீங்கள் எழும்புனீங்கன்னா கர்த்தர் அந்த சந்ததிக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமாம், இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதரவு கோல் நீட்டப்படுகிறது. எப்படி எஸ்தருக்கு ஒரு ஆதரவு கோல் நீட்டப்பட்டதோ அதே போல இன்றைக்கு நமக்கு ஒரு ஆதரவு கோலை கர்த்தர் நீட்டுகிறார். பிடித்து கொள்ளுகிறீங்களா? பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா, எங்களுக்காக நீட்டப்படுகிற அந்த ஆதரவு கோலுக்காக நன்றி. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக நீட்டப்படுகிற இந்த ஆதரவு கோலுக்காக நன்றி. இந்த ஆதரவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வேற ஒன்று எங்களுக்கு தெரியலப்பா. உங்க ஆதரவு கோலை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். உங்க ஆதரவு கோலை பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல எங்களை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சந்ததியா எங்களை எழும்ப பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இரக்கமுள்ள இரக்கத்தை பெற்ற சந்ததியா எங்களை எழும்ப பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ள எந்த குறைகள் இருந்தாலும், குற்றங்கள் இருந்தாலும், பிழைகள் இருந்தாலும், பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை விட்டு அதெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதய அகந்தைகள் மாறணுமே ஆண்டவரே. இருதய சிந்தைகள் மாறணுமே ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுக்கு பயந்து உடைய வழிகளை நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மரியாளை பாக்கியவதியாக ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையும் பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிற மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.